ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவி எக்ஸ்பிரஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காரக்குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே எடுத்துப்போம். பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கேன். ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு நான் தட்டி வச்சிருக்கேன். புளி தண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அத நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பேஸ்ட்டுன்னா, தக்காளியும், குழம்பு மொளகாத்தூள் 2த்தையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இது ஒரு 4 தக்காளினா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மொளகாத்தூள். அப்படி நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு பொருள் தேவைங்க. பச்சை மிளகா, வேற மஞ்சத்தூள். இதையுமே இன்கிரீடியன்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேன் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கார குழம்புலாம் எண்ணெய் சுண்டி வரணுங்க. அந்த எண்ணெய் செப்பரேட் ஆகும்போது ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நான் இப்போ தாளிப்புக்கு கடுகு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3மே போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியணுங்க. வெந்தயம் பிளாக் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. இல்லன்னா ஒரு கசப்பு தன்மை வரும். நீங்க கடுகு, ஜீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நீங்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெந்தயம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெறைய ஆட் பண்ணிறாதீங்க. இப்போ கடுகு, ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்றீங்கன்னா, வெந்தயம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும். இல்லன்னா அது ஒரு மாரி ஒரு கசப்பு தன்மை குடுத்துருங்க. அதனால தான் சொல்றேன். இப்போ இதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் 1/2ஆ கட் பண்ணியிருக்கேன். ஸ்லிட் பண்ணியிருக்கேன். அப்பதான் அது ஈஸியா குக் ஆயிடும். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே நான் நல்லா தட்டுன பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இத நீங்க முழுசு முழுசா கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது குழந்தைங்க வாயில தட்டுப்படுச்சுன்னா, அது அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்ப அது போட்டே வேஸ்ட்டு. அதனால நான் அத கொஞ்சம் கொஞ்சமா தட்டி வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஏன்னா, சின்ன வெங்காயம் சீக்கிரமா குக் ஆகாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல்லாவே சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் அவ்ளோ இல்ல. ஸோ நான் கொஞ்சமா சின்ன வெங்காயம் அண்ட் கொஞ்சமா பெரிய வெங்காயம் 2மே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்களா, நல்லா குக் ஆயிருக்கு. பூண்டெல்லாம் நல்லா சாட்டே ஆயிருக்கு. இந்த டைம்ல நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 வெங்காயமுமே சேம் டைம்ல குக் ஆயிடுச்சுன்னா, சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் குக் பண்ணுங்க. அப்பனா அது கரெக்ட் பொசிஷன்ல இருக்கும். அந்த மாரி சொல்றேன். இப்ப நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் குக் ஆகுறதுக்கு, சீக்கிரமா குக் ஆகுறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா சாட்டே பண்ணுங்க. எந்த குழம்பா இருந்தாலும், எந்த பொரியலா இருந்தாலும் வெங்காயம், தக்காளி நல்லா குக் ஆகணும். அப்பதான் அதோட ஃபுல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா குக் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு கூட நல்லா குக் பண்ணுங்க. அது அந்த கிளாஸ் ஸ்கின் டோன் வரணும்ல, அந்த மாதிரி வரணும். அத விட ப்ரௌனிஷ் ஆனா இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். நல்லா குக் பண்ணிக்கோங்க. சாரிங்க, என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரப்பா இருக்கு. கொஞ்சம் அத மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு. அதனால சரியா என்னோட வாய்ஸ் வரல. அண்ட் நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா? என்னது தக்காளியும், குழம்பு மொளகாத்தூளும். அதிலயே நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா அரைச்சுக்கிட்டேங்க. இத நல்லா குக் பண்ணணும். நல்லா பாயில் ஆகணும். ஆயில் செப்பரேட் ஆகணும். நீங்க இந்த உங்ககிட்ட எதனா காய் இருக்கு. அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய் இருக்குன்னா, நீங்க வெங்காயம் எல்லாம் சாட்டே பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல அந்த காயுமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு எந்த காயுமே இல்ல. இது சட்பட்ன்னு வைக்கிற குழம்பு. காயே இல்லனாலும் நம்ம இந்த குழம்பு வச்சு ஆ சமாளிச்சிடலாம். அதனால தான் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அ இந்த காய் இல்ல, அந்த காய் இல்லன்னுலாம் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். இருக்கிற வெங்காயம், தக்காளி மட்டும் இருந்தாலே போதும். இந்த குழம்ப நம்ம வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. அந்த ஆயில் செப்பரேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? நல்லா கொதிக்குது. அந்த டைம்ல நம்ம ஆட் பண்ண
புளிய மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணிய ஊத்திக்கலாம். இதோட எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆயி ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட காய் இருக்கணும்னு அவசியமே இல்ல. காய் இருந்தா ஓகே. நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் காய் இல்லன்னா, நீங்க வந்து பிளெயினாவே இந்த கார குழம்பு வைக்கலாம். இது வந்து எதுக்கு நான் அதாவது ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா, நம்ம புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கணும்ல. அத வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம்க்கு கொண்டு வர நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி காரக்குழம்பு செய்றீங்கன்னா, அதுல வெல்லம், இல்ல நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும் அது. நம்ம புளிப்பு ஜாஸ்தி புளிப்பா இருக்காது. ஒரு சட்டல் ஃபார்ம் குடுக்கும். அதனால நானு கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த டைம்ல நீங்க வந்து டேஸ்ட் கூட பண்ணி பாருங்க. உப்பு எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து எதுக்கு காமிக்கிறேன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் சொரக்கா பொரியல் பண்ண போறேங்க. காரக்குழம்புக்கு சொரக்கா பொரியலும், அதுல வந்து கடலை பருப்பு ஆட் பண்ணி நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். நான் அதோட ரெசிபி கூட போடுறேன். கண்டிப்பா நீங்க இந்த காரக்குழம்பு கூட நீங்க வந்து சொரக்கா பொரியல் வச்சு பாருங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். நல்ல டேஸ்ட் குடுக்கும். இப்ப குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும், கொஞ்சம் சுண்டட்டும் கூட. அப்பதான் வந்து ஒரு எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கு இல்லைங்களா? காரம், உப்பு, புளிப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் எல்லாமே இருக்கிறதுனால, இந்த குழம்பு நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். காய் இருந்துச்சுன்னா, காய் ஆட் பண்ணுங்க. இல்லையா, இப்படியே பிளெயினாவே வச்சுக்கோங்க. இது கொதிச்சு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகணுங்க.